Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சந்தியா. நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நான் எடுக்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் பற்றியும் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற எல்லா கோர்ஸஸுக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட்டை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். என்னென்ன கோர்ஸ் ஃப்ரீயாக நம்ம சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லித்தர கோர்ஸஸ்க்கு எந்தவித கட்டணமும் இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக தாங்க சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாதீங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாய்ப்பை அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். இப்போ நம்ம பார்க்குறது எம்எஸ் வேர்டில் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க. கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபைல். இந்த இதில் எம்எஸ் ஆஃபீஸ் 10 அப்படின்ட்டு இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸ் 10 அப்படின்னா நாங்கள் எப்படி இருக்குன்னா ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் 7 அப்படின்னா எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல ஆஃபீஸ் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஃபைல் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம ஃபைலை கிளிக் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வர்றது சேவஸ் ஓப்பன் இந்த மாதிரி வருது. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சேவ் தான் நம்ம எடுக்க போகிறோம். சேவ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கத பர்மனெண்ட்டாக வைக்கணும், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி போய் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சால் தான் அடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல போய் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதனால் எந்த இடத்துல சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் இந்த இடத்துல பார்த்து சேவ் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பார் மூவ் பண்ணிங்கன்னா இங்கே CDEF அப்படின்ட்டு இருக்கும். இதில் D டிரைவில் வச்சு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். Cயில் வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த Cயில் தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அதில் ஆல்ரெடி லோட் நிறையா இருக்கும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ கூட C டிரைவில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சாஃப்ட்வேரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறோம், Cயை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், D யூஸ் பண்ணிக்கலாம். D அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே D அப்படின்ற ட்ரைவ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல போய் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கலா அப்படின்னு கொடுக்குறேன்னா கொடுத்து சேவ்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு மேலே கலான்னு வந்துடும். நம்ம சேவ் பண்ணுறாங்க, நம்ம சேவ் பண்ணிட்டோம். நம்ம இந்த டாக்குமெண்ட்டை கலான்ற பேரில் சேவ் பண்ணிட்டோம். எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா D டிரைவில் சேவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நியூ பேஜ். நாளைக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வேர்டுக்குள்ளே போகும்போது பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு இதில் போயிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா D டிரைவில் தான் இருக்குது. இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா Dயை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நேம் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த ரைட் சைடில் போய் நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். நான் கலா அப்படின்னு கொடுத்தேன். கலாவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபைலில் சேவஸ் அப்படின்னு இருக்குது. சேவுக்கும் சேவஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். சேவஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வரும். இதே டாக்குமெண்ட்டில் நான் நேம் ஏதாவது கொடுத்து சேவ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சேவ் கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நான் எடிட் பண்ணுறேன், ஆல்ட்ரு பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன், ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அதை சேவ் பண்ணும்போது கீபோர்டில் Ctrl+S நம்ம கொடுத்தாலே சேவ் ஆயிரும். ஆனால் அப்படி சேவ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ்ன்ற டேபிள் அந்த டயலாக் பாக்ஸ் வராது. ஆனால் சேவஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை சேவஸ் கொடுத்தாலும் அத்தனை தடவையும் அந்த சேவஸ் டயலாக் பாக்ஸ் நமக்கு வந்து நிற்கும். அதில் போய் நம்ம ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டை பல பேரில் பல இடத்துல பல தடவை நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சோம்னா சேவஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு நேரத்தில் ஒரு பேரில் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். சேவுக்கும் சேவஸுக்கும் இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு ஓப்பன் எப்படி பண்ணுறதுன்றது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஓப்பன் கொடுத்து நமக்கு எந்த ஃபைல் தேவையோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். க்ளோஸ், இதை விட்டு வெளில வர்றதுக்கு க்ளோஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரீசன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக எந்தெந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தோமோ அது எல்லாமே இதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நம்ம நமக்கு தேவையான ஃபைலுக்குள்ளே உள்ளே போய் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நியூ அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் நமக்கு க்ரியேட் ஆகி காட்டும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வரும். நான் எப்சன் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி வந்து நிற்குது.
இதில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒரே ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்துடலாம். இந்த ஒரு பேஜவே நான் மல்டிபிள் காப்பீஸ் போட போகிறேன் அப்படின்னா காப்பீஸை இதில் போய் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இதில் போய் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீபோர்டு மூலியமாக நீங்கள் டைப் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 பிரிண்டர் ஒரு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்சன் கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிரிண்டர் கொடுத்து பாருங்கள். நான் எப்சன் யூஸ் பண்ணுறதுனால எப்சன் கொடுத்துக்கிறேன். செட்டிங்ஸ் அப்படின்ற இடத்துல பிரிண்ட் ஆல் பேஜஸ்ன்னு இருக்குது. இப்போ ஒரு 4 பேஜஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 பேஜஸுமே எனக்கு பிரிண்ட் அவுட் வேணுன்ற பட்சத்தில் நான் ஆல் பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து கரண்ட் பேஜ் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் அவுட் போட போகிறேன், இப்போ 4 பேஜ் இருக்குன்னா ஃபஸ்ட் பேஜ் மட்டும்தான் பிரிண்ட் போட போகிறேன்னா ஃபஸ்ட் பேஜில் போய் நீங்கள் கர்சரை வச்சுட்டு பிரிண்ட் கரண்ட் பேஜுன்றதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் அவுட் வரும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, பிரிண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேஜ் டைப் பண்ணியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் போடுறது. ஒரு 2 பேரா மட்டும் செலக்ட் பண்ணது மட்டும் எனக்கு பிரிண்ட் அவுட்டாக வெளில வரணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் கஸ்டமர் ரேஞ்ச், இது எதுக்காக அப்படின்னா எந்த பேஜில் இருந்து, அதாவது எத்தனாவது பேஜ் நம்ம பிரிண்ட் அவுட் போடும் அப்படின்றத இங்கே நம்பர் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் 1 சைடா 2 சைடா அப்படின்றத கேட்கும். போத் சைடு அப்படின்னா 2 சைடுமே நமக்கு வரும். நான் 1 சைடு தான் கொடுக்க போகிறேன், அதனால் 1 சைடு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன் போர்ட்ரைட்டா லேண்ட்ஸ்கேப்பா அப்படின்றத இங்கே கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டில் நம்ம கொடுக்கணுமா லீகல் ஷீட்டில் கொடுக்கணுமான்னு கேட்கும். நம்ம A4 ஷீட் தான் நார்மல். நெக்ஸ்ட்டு நார்மல் மார்ஜின், நார்மல் கொடுத்தாலும் சரி நேரோ கொடுத்தாலும் சரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எப்போதும் போல் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஃபைலில் எக்ஸீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸீட் அப்படின்றத கொடுத்துட்டு இதை விட்டு வெளில வந்துடலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.